இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள்ல ஒண்ணு வந்து ஜல்லிக்கட்டு. அதுவும் மதுரை பேர் போன ஊருனே சொல்லலாம். நம்ம அலங்காநல்லூர்ல ஆரம்பிச்ச அவனியாபுரம், பாலமேடுன்னு உலக புகழ் பெற்ற ஒரு நகரமா ஜல்லிக்கட்டுக்கு இருக்கு அப்படின்னா அது நம்ம மதுரை தான். மதுரை அப்படின்னா ஜல்லிக்கட்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜல்லிக்கட்டு அப்படின்னாலும் மதுரையில தான் ஃபேமஸா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாடிவாசல்ல இருந்து காலை வெளியில வரப்போ அது சீரி பாய்ச்சிட்டு வரப்போ எப்படி ஒரு அழகா இருக்குமோ அதுக்கு முன்னாடி தயார்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸ் கூட ரொம்பவே அழகா இருக்கு. அதை வந்து அழகா குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கு அழகா தயார்படுத்திட்டு இருக்காங்க. சோ அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்தோம்னா தெரியுது காளைகள் எவ்வளவு சீரி பாய்ச்சிட்டு வருது. இப்ப எல்லா காளைகளும் பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தயாரா இப்ப வந்து மாடக்குளம் குளத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து மாடக்குளம் கண்மாய் கிட்ட தான் இருக்கும். இப்ப வந்து காளைகளை எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்கறாங்க அப்படின்னு பாக்குறப்பதான் தெரியுது. அழகா அந்த காளையை வந்து உள்ள கண்மாய்க்குள்ள இறக்கி அதுக்கு நீச்சல் பயிற்சி கொடுக்கறதுல இருந்து அதுக்கு வெளியில நடைப்பயிற்சி கொடுக்கறதுல இருந்து தன்னுடைய வீட்டு பிள்ளை மாதிரி அவ்வளவு அழகா அதோடைய உரிமையாளர் பாத்துக்கிறாங்க. இப்ப வந்து அந்த காளையோட உரிமையாளர்கள், அதாவது குட்டி உரிமையாளர்கள்ல இருந்து பெரிய உரிமையாளர்கள் வரைக்கும் எல்லாருமே அழகா அதோடைய கூட்டிட்டு போய் அதை குளிப்பாட்டக்கூடிய நீச்சல் பயிற்சி கொடுத்து அதை வந்து ஜல்லிக்கட்டுக்கு தயார்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க இருக்கும். எப்படா நம்ம நீந்தி போறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும், இவங்க என்னடா கூடவே இது கூட காளை கூடயே போறாங்க அப்படின்னு பாக்குறப்பதான் தெரியுது அவங்களோட பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதை காளைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, தான் வீட்டு பிள்ளை அப்படின்றாங்க. நம்ம வந்து நீச்சல் பயிற்சி கொடுக்கலாம் மேடம். மண்ணு குத்து வரோம் மேடம். நம்ம ஈவினிங் போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம மண்ணு குத்த விட்டுட்டு நைட் நடப்பயணம் கொடுப்போம் மேடம். டெய்லி போயிட்டு ஒரு மணி நேரம் நடப்பயணம், ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடப்பயணம் கொடுத்து அதுக்கப்புறம் மாடை ரெடி பண்ணி வீட்டில் கொண்டு வந்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி வைப்போம் மேடம். பணம், பொருள் இதெல்லாம் எங்களுக்குலாம் செகண்டரி, இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைங்க. ஆனா எங்களுக்கு அதுல கொடுக்கக்கூடிய பேர் தான் எங்களுக்கு இருக்கிறதே ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டுனாவே வீரம் தான், அதுக்கு தான் நாங்கள் தயார் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேருக்காண்டி தான் மாடு வளர்க்குறோம். பரிசுக்கான மாடு வளர்க்கல, பேருக்காண்டி நான் மாடு வளர்த்து எங்களுக்கு துண்டு கிடைச்சா கூட போகும் சொல்லி தான் அவுப்புறாங்க. இந்த பாரம்பரிய விளையாட்டுக்கு பின்னாடி ஒரு பாசம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம மதுரைக்காரங்கிட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. மதுரையிலிருந்து நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌஹருடன் செய்தியாளர் ஹர்ஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.